லெட்டர் அனுப்புனாங்களா இல்லையா? அப்போ இவன் எவ்வளோ கேவலமாக பார்த்துருப்பான். அவன் என்ன சொன்னான்? ஒட்டகம் மேய்க்கிற நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணுறியா? இப்போ அதே அந்த தோட்டக்கார உரையாடல அதே நீங்கள் வருவீங்க, புரியுதா இல்லையா? இப்போ இந்த தோட்டக்காரர் இன்றைக்கி யார் வரும்? அதே லெட்டர் வரும். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணா, நீ உபதேசம் மட்டும் பண்ணு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. அப்போ ரோமாபுரி பாரசீகம் கீழே விழுந்துச்சு, அந்த தோட்டங்கள் அழிஞ்சது. அதை விட சிறந்த தோட்டம் ரசூலுல்லாஹ்க்கு அதை கொடுத்தான். அப்போ அதே மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ரெண்டாவது எழுச்சி அந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டம் இங்கே வரப்போகுது, ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி ஷிஃப்ட் ஆக போகுதுங்கிறான். அதே தான் இன்றைக்கி முஸ்லீம்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இப்போ இந்த காலகட்டம் என்ன? நம்முடைய தாவாவுடைய காலகட்டம். இப்போ வெள்ளைக்காரர்கள் இந்த படையெடுத்து நம்மள்கிட்ட வந்தாங்க. அப்போ பேச முடியாத சூழ்நிலை. மாற்று மதத்திற்கு, அதாவது உலகத்திற்கு இகாமத்து தீன் சொல்ல முடியாத சூழ்நிலை. பேக் ஃபுட்டில் போயிட்டாங்க. நமக்குள்ளே வச்சுக்கிட்டோம், முஸ்லீம்களுக்குள்ளே மட்டும் இந்த சிந்தனை வச்சுக்கிட்டோம், வெளியே பேசலை. இன்றைக்கும் மதரசாவில், இன்றைக்கி ஒரு மதரசா சுன்னத் ஜமாத் மதரசாவில் ஒருத்தர் படிக்கிறவர், நதுவத்துல் உலமாவில் படிக்கிறவர். அவர்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம சேனல் சம்மந்தமாக பேசிட்டு இருக்கிறோம். இது மாதிரிங்க கிலாஃபத் சப்ஜெக்ட்டுங்க, இது அவருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தெரியாது. யார் சலஃபிகள் இப்படி பேசுகிறாங்க, அவர் அந்த யூடியூப்லலாம் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாத ஆள், மற்றவங்க என்ன பேசுகிறாங்கலாம் தெரியாது. அவர் மதரசாவில் படித்தவர், அவர் அங்கேயே அவர் ஒரே இதில் இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், இல்லைங்க ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டுச்சு, அது சம்மந்தமாக இருக்குங்க, இது சம்மந்தமாக சிலர் மறுத்து வெளியிடுறாங்க அப்படின்னு. அவர் கேட்குறாரு, இதில் என்ன டவுட்டு? அவர் கேஷுவலாக கேட்குறாரு, என்ன கிலாஃபத்? ஆமாம், கிலாஃபத் இஸ்லாத்துடைய அடிப்படை கடமையாச்சே, அது உம்முல் ஃபராயில். அவர் சொல்கிறார், அது ஃபர்லு கடமைகளுடைய தாயாச்சே. ஆமாம், ரசூலுல்லாஹ்வுக்கு முக்கியமான பணி இதுதானே கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்க. இல்லைங்க, இதை மறுத்து பேசுகிறாங்க. இதெல்லாம் மறுத்து பேசுகிறாங்களா? யார்? இல்லையே, எங்கள் மரசாலை சொல்லி கொடுக்குறாங்களே. அவங்க மரசாலை இருக்குது சிலபஸில். இதெல்லாம் இது யார் மறுத்து பேசுகிறாங்க அப்படிங்கிற. இல்லைங்க, இந்த மாதிரி இந்த சலஃபி ஸ்காலர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. அப்படியே பேசுகிறாங்க அப்படிங்கிறது. அவருக்கு அது மேட்ரே தெரியல. அதான் சொல்லணும்ல, அது உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. அந்த கேப்பில் இவனுக்கு பூந்துட்டாங்க. இந்த வெள்ளைக்காரர்களுடைய அந்த தாவா மூலமாக இவங்க வந்தாங்க பாரு. இவங்க வந்து தான் அந்த ஃபித்னாவை குழப்பி விட்டாங்க. குழப்பி விட்டு இந்த ஏற்கனவே இவங்க அந்த மதரசாவுக்குள்ளே மட்டும் அந்த கல்வி வச்சதுனால, ஏன்னா பப்ளிக் ஜும்மா பயான்கள்லையும் இதுலேயும் அவங்க அந்த பேசாதனால என்ன ஆகி போச்சு, மைனாரிட்டி ஆகிட்டாங்க இந்த சப்ஜெக்ட் ஸ்டடி பண்ணவங்க, அந்த தாவா பண்ணுறவங்க. அப்போ இப்படி அவங்க பேக் ஃபுட்டில் போயிட்டாங்க ஒரு காலகட்டம். அப்போ இந்த குகை வாழ்க்கைக்கு உண்டான காலகட்டம் என்ன, அந்த உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்துச்சு. அந்த வெள்ளைக்காரர்கள் உள்ளே வரும்போது அவங்க கொடூரமாக நடந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சு, ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு அப்புறம் செட்டில் ஆயிடுச்சு. செட்டில் ஆகி உலகம் என்ன ஆயிடுச்சு, மனித உரிமைகள் வரையறுக்கப்படுது. அங்கங்கே அந்த காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக உலகமே கொந்தளிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மனிதன் அடக்கக்கூடாதுன்னாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் இப்படி அடக்க மாட்டோம், நாங்கள் வேற ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஜனநாயக சிஸ்டத்தை இவங்க